வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு இக்கிகேங்கிற ஒரு புக்கை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த புக்கை நான் 2020 படித்தப்போ இது என்னை எப்படி யோசிக்க வச்சுது, அதனால் என்னோட ப்ரொஃபஷனை நான் எப்படி முன்னேற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் இந்த சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இக்கிகேயும் ஹெல்த் சம்மந்தப்பட்டது தான். இக்கிகேங்கிற புக்கு வந்து தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ அதோட சாராம்சத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஹெல்த் பற்றி என்ன சம்மந்தப்படுத்துது அப்படின்னா, எங்கெல்லாம் உலகத்தில் மக்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறாங்களோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணி புக்காக எழுதணும்னு இந்த புக்கோட ஆத்தர்ஸ் 2 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. அப்போ உலகத்தில் எங்கெல்லாம் மக்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறாங்கன்னு அவங்க 4 இடங்களை ஃபில்டர் பண்ணுறாங்க. 4மே தீவுகளாக இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இடத்த தேர்வு பண்ணி அங்கே போய் தங்கி ரிசர்ச் பண்ணி புக்காக எழுதணும். ஏன், எதனால் மக்கள் ரொம்ப நாள் அங்கே உயிர் வாழ்கிறாங்க, லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்குன்னு அவங்க ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, புக்காக போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த 4 தீவுகளில் அவங்க செலக்ட் பண்ண தீவுகள் தான் ஒகினோவா தீவுகள், ஜப்பான். அங்கே போய் தங்கி தான் இந்த புக்கை அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இக்கிகேங்கிற வார்த்தை வந்து ஜப்பானிய வார்த்தை. அதோட அர்த்தம் வந்து ரீசன் ஃபார் பீயிங். நம்ம ஏன் உயிரோட இருக்கோம், நம்ம ஏன் இருக்கோம், நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் அவங்க இக்கிகேன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இக்கிகேங்கிறது நம்ம வாழ்க்கையில் பண்ணுற வேலை. ஸோ நம்மளோட ஜாப் தான் வந்து இக்கிகை. ஸோ எல்லாரும் பண்ணுற ஜாபும் அது இக்கிகேயை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட ஜாப் வந்து அந்த புக்கில் அவங்க பின்பக்கத்தில் சொல்லியிருக்கப்படி 4 விஷயங்களை கவர் பண்ணுச்சு அப்படின்னா அது நம்மளோட இக்கிகேன்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஜாப் இயற்கையாகவே இக்கிகேயை கவர் பண்ணியிருந்தது, கான்செப்டை கவர் பண்ணியிருந்தது அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்பேனும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்க்குற வேலை இக்கிகேயா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க 4 வட்டம் போட்டு பின்பக்கத்தில் காமிச்சிருக்காங்க அந்த புக்கில். அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் வாட் யூ லவ். நம்ம பண்ணுற வேலையை நம்ம விரும்பி பண்ணுறோமா, அதுதான் வந்து முதல் பாயிண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட், நம்ம விற்கிற பொருளோ நம்ம பண்ணுற வேலையோ இந்த உலகத்துக்கு தேவைப்படுற விஷயமா இல்லை தேவையில்லாத விஷயமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அது உலகத்துக்கு தேவைப்படுற ப்ராடக்டாவோ சர்வீஸாக தான் இருக்கணும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நீங்கள் விரும்பி பண்ணாலும் உலகத்துக்கு தேவைப்பட்டாலும் அதில் உங்களுக்கு போதுமான வருமானம் வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வருது, உங்களுக்கு தகுதியான வருமானம், நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு, நீங்கள் போடுற டைமுக்கு தகுதியான வருமானம் அதில் வருதா அப்படிங்கிறது தான் 3வது பாயிண்ட். 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அந்த வேலையில் நீங்கள் கை தேர்ந்தவங்களா இருக்கீங்களா, எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறீங்களா அந்த ஜாபில், நானும் அந்த வேலையை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை நல்லா அந்த ஜாபை நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறீங்களாங்கிறது தான் 4வது பாயிண்ட். ஸோ இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க வேலை கவர் பண்ணுது அப்படின்னா தான் அது இக்கிகேன்னு அர்த்தம். அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாலும் நீங்கள் நம்மளோட ஜாப் இக்கிகே இல்லை. ஏன் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணால் என்ன பிரச்சனை, எனக்கு சம்பளம் வந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணும் போதும் அதுக்கான கான்சிக்வன்சஸை நம்ம ஃபீலிங்ஸாக நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வரிசையாக பார்ப்போம், எந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்கும், என்ன பின்விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறீங்க, மற்ற 3 பாயிண்ட்டு நீங்கள் கவர் பண்ணிடுறீங்க. உலகத்துக்கு தேவையான விஷயத்தை தான் பண்ணுறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது, அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கீங்க அந்த ஜாபில். ஸோ 3 விஷயத்தை கவர் பண்ணிட்டீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு விஷயத்தை நீங்கள் கவர் பண்ணலை. நீங்கள் அந்த வேலையை விரும்பி பண்ணலை. வருமானம் நல்லா வருதுன்னு பண்ணுறீங்க, பட் அந்த வேலையை உங்களால் லவ் பண்ணி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சம்பளம் வந்தாலும் உலகத்துக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீலிங் ஆஃப் எம்டினஸ் வரும், வெறுமையாக உணர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்கள் அதை லவ் பண்ணி பண்ணலை அந்த ஜாபை, அதனால் நீங்கள் வெறுமையாக உணர ஆரம்பிப்பீங்க. அந்த ஃபீலிங் 1 நாள் 2 நாள் ஓகே, இது தொடர்ந்து அந்த வெறுமையான ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும்போது அது உடம்புலையும் மனசுலையும் நிறைய இஷ்யூஸை கொண்டு வரும். நீங்கள் 2வது விஷயத்தை மிஸ் பண்ணீங்கன்னா என்ன ஃபீலிங் உருவாகும், நீங்கள் உங்களோட ஜாபை விரும்பி பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்குது, நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. ஆனால் 2வது பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, வாட் த வேர்ல்டு நீட்ஸ். உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் விற்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜங்க் ஃபுட்டு, அது சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் அதை நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி கோடீஸ்வரங்களை ஆக்குறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறேன், அது எதுவாக வேணா இருக்கலாம். அந்த ப்ராடக்ட் மனித இனத்துக்கு தேவையில்லை, உலகத்துக்கு அது தேவையே இல்லை. ஆனால் அதை வச்சு நீங்கள் கோடிக்கணக்கில் கூட சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம். இல்லாட்டி ஒருத்தங்க ஒரு பாரை வந்து டெண்டர் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அது உலகத்துக்கு தேவையில்லாத சர்வீஸ் தான். அதனால் நிறைய பேரோட ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய பேரோட ஃபேமிலியில் இஷ்யூஸ் வரதை நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த மாதிரி உலகத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை விற்று பணக்காரங்களா ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ மற்ற 3 விஷயங்களையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஆனால் உலகத்துக்கு தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு யூஸ்லெஸ்னஸ் ஃபீலிங்கை கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோங்கிற ஃபீலிங் நீங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கலைன்னா கூட உங்கள் மனசில் அது ஒரு உறுத்தலாக இருக்க தான் செய்யும். 3வது விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா அதனால் என்ன உணர்வு வரும்? நீங்கள் உங்களோட ஜாபை நீங்கள் விரும்பி பண்ணுறீங்க, உலகத்துக்கு தேவையானதை பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அந்த ஜாபில். ஆனால் 3வது விஷயம் கவர் ஆகலை, அதுக்கான வருமானம் உங்களுக்கு சரியாக கிடைக்கல. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் ஓன் பிஸ்னஸை பண்ணுறீங்கனாலும் சரி, நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு நீங்கள் விரும்பி பண்ணுற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் பண்ணுற அளவுக்கு அதில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீ இவ்வளோ எஃபர்ட் போடுற ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்குது, நீ வேறு வேலைக்கு போகலாமேன்னு வீட்டிலேயே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களால் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியாமல் போகும். அதனால் உங்களுக்கு நம்ம போதுமான அளவில் சம்பாதிக்கலைங்கிற ஃபீலிங் உங்களுக்கு தினம் தினம் உங்களோட மனசை பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் 4வது விஷயத்த மிஸ் பண்ணுறீங்கன்னா அதனால் உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? நீங்கள் மற்ற 3 விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கலாம். உங்களோட வேலையை நீங்கள் விரும்பி பண்ணுறீங்க, அது இந்த உலகத்துக்கு தேவையான விஷயமா இருக்குது, அண்ட் அதனால் உங்களுக்கு நல்ல சம்பளமும் கிடச்சிட்ருக்கு. ஸோ 3 விஷயமும் கவர் ஆகிடுச்சு. ஆனால் 4வது விஷயம் உங்களுக்கு கவர் ஆகலை, அதில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் பண்ணலை. அந்த வேலையை நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் பண்ணலைன்னா நீங்கள் எல்லாரும் மாதிரியும் சாதாரணமாக தான் அந்த வேலையை பார்க்குறீங்கன்னா உங்களை விட ஒருத்தர் அந்த வேலையை நல்லா பார்க்குறதுக்கு அந்த கம்பெனிக்கு கிடைச்சிட்டா அவரை அந்த வேலையில் வச்சுட்டு உங்களை வேலையை விட்டு எடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க, ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க, உங்களை யாரும் வேலையை விட்டு தூக்க முடியாது, உங்கள் சொந்த தொழில் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட உங்களை விட இன்னொருத்தர் அதே பிஸ்னஸை எக்ஸ்பர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களோட கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தான் போவாங்க, நம்மளுக்கு வருமானம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு வேலையை நீங்கள் தினம் தினம் அதில் நீங்கள் எப்படி புதுசாக அதில் கற்றுக்கலாம், எப்படி அப்டேட் பண்ணலாம், எப்படி எக்ஸ்பர்டைஸ் பண்ணலாங்கிற மாதிரி உங்களுக்கு பீரியாடிக்கலாக நீங்கள் உங்களை எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கலன்னா கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அந்த வேலை போயிடுங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி வரும். நான் உங்களோட ஓன் பிஸ்னஸ் பண்ணாலுமே வேறு யாராவது உங்கள் பிஸ்னஸை ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆஃப் அன்சர்டனிட்டி வரும். நிலை இல்லாத தன்மை அது உங்களுக்கு மனசில் ஒரு உறுத்தலாக வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த 4 விஷயங்களையும் கவர் பண்ணலை அப்படின்னா இந்த உணர்வுகளோட தான் நம்ம வாழ வேண்டியிருக்கோம். ஏதாவது 2 விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணாலும் அதுக்கான பின்விளைவுகள் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணாலும் அதுக்கான பின்விளைவுகள் இருக்கும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் உங்கள் ஜாப் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் மனசளவுலையும் சந்தோஷமாக இருப்பீங்க. மனசு சந்தோஷமாக இருக்கும்போது ஹெல்த்தும் நல்லா இருக்கும், ஃபிசிக்கலாகவும் நல்ல ஹெல்த்தியாக இருப்போம். அதனால் நம்மளோட லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பாண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இக்கிகையோட கான்செப்ட். நான் என்னோட பர்சனல் லைஃப்பை இதில் ரிலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்த புக்கை நான் படித்தப்போ நான் அப்போ தான் யோகா ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த வேலையை நான் விரும்பி பண்ணேன். இந்த தொழில் யோகா நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறத உலகத்துக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ 2 பாயிண்ட்டை மட்டும்தான் நான் கவர் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு போதுமான வருமானம் வரல, ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, 10க்கும் கீழே தான் இருந்தாங்க. ஸோ இந்த 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் எனக்கு கவர் ஆகாமல் இருந்தது. கரெக்டான நேரத்தில் இந்த புக்கை நான் படித்தப்போ இந்த 4வது பாயிண்ட்டை நீங்கள் கவர் பண்ணும்போது தான் 3வது பாயிண்ட் ஃபில் ஆகுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிஸ்னஸில் இந்த யோகா சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் பண்ணும்போது தான், மற்றவங்க சொல்லி கொடுக்குறத விட வித்தியாசமாக நீங்கள் ஏதாவது பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, 3வது பாயிண்டான வருமானம் உங்களுக்கு கவர் ஆகுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட புரிதல் அதுதான். இப்போ என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்க முடியும், இக்கிகையோட 4 பாயிண்ட்டையும் என்னோட யோகா பிஸ்னஸ் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஹாப்பியாக இந்த பிஸ்னஸை பண்ண முடியுது. அதனால் நான் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கேங்கிறத என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நீங்களும் உங்களோட பிஸ்னஸை இல்லை உங்களோட வேலையை இக்கிகை கான்செப்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான எஃபர்ட்டை போடணும்னு கேட்டுக்கிறேன். அதனால் உங்கள் லைஃப் ஸ்பேனும் கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். நன்றி, வணக்கம்.